சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சென்னை இன்றைக்கு ஒரு அன்னையாக இருக்கிறது. சென்னை என்பது 386 ஆண்டுகளுக்கு முன்பு மதராசிப்பட்டினம் என்கின்ற அந்த உதயமானது இன்றைக்கு 386 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு 387வது ஆண்டிற்கு அடியெடுத்து வைத்திருக்கின்ற மெட்ராஸ் தினத்தில் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் மெட்ராஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இங்கே ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புகைப்பட கண்காட்சி நடக்குது. நம்முடைய மதிப்பிற்குரிய பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள், அதே மாதிரி எங்களுடைய சுற்றுலாத்துறை வளர்ச்சி கழகத்தினுடைய சுற்றுலாத்துறையினுடைய மதிப்பிற்குரிய எம்டி ஜெயசீலன் ஐஏஎஸ் அவர்கள், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு புகைப்படம் நம்ம ஒரு உயிர் மாதிரி இருக்கு. அந்த அளவிற்கு இந்த புகைப்படத்தை மிகவும் மெருகூட்டக்கூடிய அளவில் இதை இங்கே எடுத்து ஒழுங்குபடுத்திய மதிப்பிற்குரிய புகைப்பட கலைஞர் மதிப்பிற்குரிய ராமச்சந்திரன் அவர்கள், எங்கள் துறையினுடைய ஜிஎம், அதே மாதிரி பிஆர்ஓ, இன்னும் பள்ளி கல்வித்துறையினுடைய அலுவலர்கள், இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய இங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள், உங்கள் அத்தனை பத்திரிகை நண்பர்கள், மீடியாஸ் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இப்போ நம்ம சென்னையை நம்ம அன்னையாக போற்றுகிறோம். ஆனால் இது 386 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு மதிப்புக்குரிய நம்ம ஐஏஎஸ் ஜெயசீலன் சார் சொன்னார். அன்னைக்கு கிழக்கிந்திய கம்பெனி அவங்க ஆண்டு கொண்டு இங்கே ஆளும்போது, அன்னைக்கு துவக்கத்திலே நம்முடைய சென்னை இன்னைக்கு மெட்ராஸ் என்கின்ற அந்த சென்னை நகரம் தோற்றுவிக்கப்பட்ட போது இங்கே நிறைய இன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டை முதலாக தோற்றுவிக்கப்பட்டது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங், அதே மாதிரி இன்னைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்னு தான் சொல்லுவோம். ஹைகோர்ட் அதுவும் அன்னைக்கு பழமை மாறாமல் இருக்கு. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய கட்டடமாக இருக்கலாம், பாரம்பரியமாக இருக்கலாம், வாழ்க்கை முறையாக இருக்கலாம், வரலாற்று சிறப்புமிக்க சின்னங்களாக இருக்கலாம், இப்படி ஒவ்வொரு அரிய வகையான இன்னைக்கு நமக்கு கூட இதை பார்த்த உடனே இப்படிப்பட்ட புகைப்படம்லாம் இருக்குது. அந்த அளவிற்கு இது உணர்ச்சிகளை தூண்டுகின்ற அளவில் இப்போ ஒரு புத்தகம்னா அந்த வரலாறை மட்டும் படிக்கலாம். ஆனால் ஒரு புகைப்படத்தை பார்க்கும்போது அந்த வரலாறுக்கு மீறி அந்த உயிராக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். அந்த அளவிற்கு இங்கே சிறப்பாக அந்த புகைப்படங்களை வச்சுருக்காங்க. இதை நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு 38 வருவாய் மாவட்டங்கள் இருக்குன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு, ஐடென்டிட்டி. அந்த தன்மையை இழக்காமல் இருக்கணும்னா நம்ம இது மாதிரிப்பட்ட நினைவூட்டல்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும், மாணவர்களுக்கு தெரிய வேண்டும், அடுத்த கால ஜென்ரேஷனுக்கு தெரியணும்னா இது மாதிரிப்பட்ட புகைப்பட கண்காட்சிகள் மூலம் அவர்களை நம்ம சென்னை மதராசப்பட்டினம் இப்படிலாம் இருந்திருக்குன்னு நம்ம தெரியப்படுத்தலாம். ஆகவே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவில் இந்த நிகழ்வு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம அண்ணன் அவர் ஒரு பெரிய இலக்கிய எங்களுக்கு குமரியனந்தன் அவர் இருக்க மாதிரி அவர் இலக்கிய செல்வர். ராஜ்மோகன், ஏன்னா அவர் சட்டமன்றத்திலையும் சரி ரொம்ப கரெக்டு, நெக் ஆஃப் த மூமெண்ட், அதாவது உடனுக்குடன் பதில் சொல்லக்கூடிய அளவில் மிக திறமையான, அந்த திறமையில என்கிட்ட கிடையாது அவர். ஏன்னா அந்த மாதிரி அந்த இதுலேருந்து வந்தவர். அதனால் அவர் இன்னைக்கு வந்திருக்காரு. அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு சுற்றுலாத்துறை மூலமாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுற்றுலாத்துறை மூலமாக மெட்ராஸ் தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மெட்ராஸ் என்பது 386 ஆண்டுகளை கழித்து இன்றைக்கு 387வது
ஆண்டிற்கு அடியெடுத்து வைத்திருக்கிறது. 387வது ஆண்டு தினத்தை இங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து 10 நாட்கள் சுற்றுலாத்துறை மூலமாக சென்னையினுடைய சிறப்புகள், பாரம்பரியம், கலை பண்பாடு, வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள், அரிய புகைப்பட கண்காட்சிகள் மூலமாக இன்றைக்கு சென்னையாக இருக்கின்ற அந்த அன்னையின் முன்னால, அதாவது 386 ஆண்டுகளுக்கு முன்னால மெட்ராஸ் பட்டணம் எப்படி இருந்துள்ளதா இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், இங்கே இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடியவங்க, மெட்ராஸ் ஐஐடி, இப்படி எல்லா மாணவர்களும் இங்கே வந்திருக்காங்க, பொதுமக்கள் வந்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சி இங்கே நடக்குது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் மெட்ராஸ் எப்படி தோற்றுவிக்கப்பட்டது, மெட்ராஸில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்டிடங்கள், இன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிப்பன் பில்டிங், பல சர்ச்சு, பல ஹிந்து டெம்பிள்ஸ், இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு வரலாற்று கலைநயமிக்க கட்டிடங்களாக மட்டும் இல்லாமல் கடவுள்களாக காட்சி அளிக்கிறது. அதையெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு, இளைஞர்களுக்கு மத்தியில், மாணவர்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடாது அந்த வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய நிகழ்ச்சியாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதனால வந்து இன்னைய தினம் சென்னை தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னைக்கு 387 வயசானாலும் இன்னும் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தலை. இந்த ஆட்சியில் அதை மேம்படுத்துறதுக்கான வழி இல்லை. அதாவது சுற்றுலாத்துறையை பொறுத்தவரையில் இது மாதிரியான முன்னெடுப்புகளை வந்து தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்கோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு துறை ரீதியாக பல அறிவுரைகளை சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் ஏற்கனவே பட்ஜெட்டில் நிறைய விஷயம் அறிவிச்சிருக்கோம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் இப்போ ஏற்கனவே சென்னையை பொறுத்தவரையில் ஒரு தலைநகரம், இங்கே வந்து இல்லாதது ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி வந்து நான் ஒரு கிராமத்துலேருந்து வர்றேன். இன்றைக்கி சென்னையில் வந்து நிறைய பேர் தொழில் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் அன்னைக்கு பிழைப்பை தேடி வந்தாங்க. இன்றைக்கி சென்னையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி, பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்தவங்களாக இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னுதாரணம் சென்னை தான், சென்னை பட்டணம். இன்றைக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த வரலாறு வந்து இந்த இளைய தலைமுறைகளுக்கு தெரியணும். அதுக்கு தான் இப்படிப்பட்ட நிகழ்வு மூலமாக தொடர்ந்து 10 நாள் நிகழ்ச்சி நடக்குது. இதன் மூலம் நம்ம இளைய தலைமுறை தெரிவிப்பது தான் எங்களுடைய நோக்கம். சென்னையை சுற்றுலாத்துறையில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றதுக்கு கடந்த பட்ஜெட்ல எந்த அறிவிப்புமே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பண்ணிருக்காங்க. இல்லை, சென்னையை பொறுத்தவரையில் இது ஒரு நம்முடைய மாநகராட்சி, மாநகராட்சி கண்ட்ரோலில் வருது. அதனால் திட்டம் வந்து அவங்களுடைய ஸ்கீமில் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கே தெரியும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த வெளிநாடு மாதிரி இங்கே ஆக்கணும். அதுக்கு தான் நிறைய இந்த இருக்கக்கூடிய பக்கிங்ஹால் கூட தூர்வாரி அங்கே படகு சவாரி பண்ணக்கூடிய இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. அந்த நகராட்சி நிர்வாகத்துறை மற்ற மாதிரி இந்த பெருநகர கட்சியாக இருக்கனால அது இந்த துறை மூலம் சொல்லியிருக்காங்க. மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் கூட 110 விதியில் சொல்லியிருக்காங்க. அதனால் சென்னை வந்து ஒரு வெளிநாடு மாதிரி இருக்கக்கூடிய அளவில், தோற்றமளிக்கக்கூடிய அளவுலையும் மக்களுக்கு பாதுகாப்பான இடமாக வந்து மாறும். இணைக்கிற ஒரு ரோப் கார் ஒன்று பிளான் பண்ணிருந்தாங்க, கார்பரேஷன் தான் பிளான் பண்ணிருந்தாங்க. அந்த இதை வந்து இப்ப கைவிட்டுட்டு தான் சொல்றாங்க. கடல் கரை ஒழுங்குமுறை ஆணையம் வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னு. அதாவது எந்த திட்டம் வந்து கடற்கரையில 500 மீட்டருக்குள்ளால கொண்டு வரணும்னா சிஆர்எஸ்எட் கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்தோட பர்மிஷன் வாங்கணும். அதுல வந்து 100 மீட்டருக்கு ஒரு விதி, அடுத்து 200 மீட்டர், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. அதில் வந்து என்ன, அதில் சரியான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அந்த மாதிரிப்பட்ட பணிகளை செய்ய முடியும். ஏன்னா அது வந்து அதில் நாளை வேறு விதமான பிரச்சனைகள் வரக்கூடாது. அதனால் ஒவ்வொரு துறைக்குன்னு சில என்ஓசி வாங்கி தான் பண்ணணும். அது என்ன கட்டத்தில் இருக்குன்னு உள்ளதை முழுமையாக பார்த்தா தான் தெரியும். ஆனாலும் நிறைய திட்டங்களை வச்சுருக்காங்க. இல்லை, அதுதான் ஊட்டி கொடைக்கானல்லாம் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கோம். வரக்கூடிய காலங்களில் இன்னும் படிப்படியாக அடுத்த நிலை, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு வந்து உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான வேலைகளில் நாங்கள் முன்னெடுத்து போயிட்டு இருக்கோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருடைய வழிகாட்டுதலோடு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏவிஎம் சேனல் ஒரு சேனல் இருக்கு. அது வந்து பூவார் வரைக்கும் கேரளாவுக்கு வரும்போது அது செயல்பாட்டில் இருக்கு. போட்டிங் எல்லாம் நடத்திருக்கு. அதை முன்னெடுக்கிறதுக்கு அதை ஆக்கிரமிப்பாளர் கையில போய் இப்போ ஒரு பாதையாக கூட இல்லாம இருக்கு. அதை மீட்டெடுக்கிறதுக்கு ஏதாவது ஏவிஎம் கால்வாய் பொறுத்தவரையில் அவர் சொன்ன மாதிரி நீங்கள் பூவார் வரைக்கும் கேரளாவோட இருக்கு. பூவாருக்கு பிறகு வந்து நீரோடித்துறை முதல் கிட்டத்தட்ட மண்டைக்காடு புதூர் வரைக்கும் இருக்குது. மோர் தென் 22 கிலோமீட்டர். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் ஷாட் வந்து
நீரோடித்துறையிலேருந்து இறைமன் துறை வரைக்கும் அந்த ஏவிஎம் கால்வாயில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள், அதில் இருக்கக்கூடிய அவ்வளோ ஆக்கிரமிப்புகளையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, நிறைய வேஸ்ட் தண்ணியெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் அடைச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு அதாவது பார்ட் ஏல வந்து 32 கோடி ரூபாய் அளவில் நகராட்சி நிர்வாகத்தில் வந்து டுஃபிஷியல் அந்த வங்கியின் மூலம் வந்து அதை சரிப்படுத்துகிறோம். இப்போ ஃபண்டு அலகேஷன் ஆகிட்டு இனி வந்து அவங்க அந்த சிஆர்எஸ்எட் பர்மிஷனாக அதுக்கு வாங்க வேண்டியிருக்கு. அது மாவட்ட அளவில் அந்த கமிட்டி முடிஞ்சு போச்சு. ஸ்டேட் அளவில் அடுத்த மாதம் கூடுது. அந்த சிஆர்எஸ்எட் பர்மிஷன் வந்து வாங்கின உடனே அதை முழுமையாக அந்த 9 கிலோமீட்டர் வந்து முழுமையாக அதை தூர்வாரி பூங்காலாம் வச்சு பொதுமக்களுக்கு பாதை, அதாவது வாக்கிங் போகிற மாதிரி நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருக்கோம். அதை முடிச்ச பிறகு அதை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அடுத்த திட்டத்தை உருவாக்கும். அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இப்போ நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரேன். 2016 ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ. எங்களுக்கு வந்து கார் வாங்குறதுக்கு நான் இப்போவும் லோனில் தான் என் கார் இருக்குது. நான் வச்சிருக்கக்கூடிய இன்னோவா வந்து கார் வந்து லோனில் தான் இருக்குது. அதாவது தமிழ்நாடு அரசு எங்கள் கார் எங்களுக்கு வாங்கி தராங்கன்னா நாங்கள் நிச்சயமாக அதை வாங்குவோம். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து இன்னும் எம்எல்ஏக்கள் வந்து உள்ளே போய் வேலை பார்க்கணுன்னா, ஒவ்வொரு கிராமங்களையும் சுற்றி பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை தமிழ்நாடு லேபிளில் சட்டப்பேரவைன்னு உள்ள போர்டில் வந்து கார் உள்ளே போனால் எங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் அதில் எனக்கு பெருசாக அது குறையா எனக்கு தெரியல. இல்லை, அது வீணடிக்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் நாங்கள். ஆனால் மக்களுக்கு இல்லை, கார் இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் ஓடிட்டு தானே இருக்கிறோம். நான் இந்த 3வது தடவை எம்எல்ஏ அது இல்லை. ஆனால் கார் வந்து கொடுக்குறதுல தப்பு இல்லைன்னு தான் என்னுடைய